கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை. ரியாஸ்கான் மீது பிரபல நடிகை பாலியல் குற்றச்சாட்டு. தமிழ், மலையாளம் உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் நடித்து வரும் நடிகர் ரியாஸ்கான் மீது மலையாள நடிகை ரேவதி சம்பத் பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். தமிழ் மட்டுமல்லாமல் பிற மொழிகளிலும் நடித்து வருபவர் நடிகர் ரியாஸ்கான். இவரது மனைவி உமா ரியாஸும் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகைதான். இந்த நிலையில் ஹேமா கமிஷன் அறிக்கை மலையாள திரைத்துறையில் பெரும் புயலை கிளப்பியிருக்கும் நிலையில் நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் பிரபலங்கள் மீது பாலியல் புகார்கள் தொடர்ந்து வருவதால் மலையாள சினிமா பெரும் நெருக்கடியில் சிக்கியுள்ளது. அந்த வகையில் மலையாள நடிகை ஒருவர் ரியாஸ்கான் தன்னை தகாத உறவுக்கு அழைத்ததாக புகார் கூறியுள்ளார். மலையாள சினிமாவில் பெண் கலைஞர்களுக்கு எதிரான நடக்கும் பாலியல் சீண்டல்களை குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற பெண் நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த கமிட்டி பல பெண்களிடம் விசாரணை நடத்தி கடந்த 2019ஆம் ஆண்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 4 வருடங்களுக்கு மேலாக நீதிபதி ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியிடப்படாமல் இருந்தது. தகவல் உரிமை ஆணையத்தின் தலையீட்டின் பேரில் கடந்த சில தினங்களுக்கு முன் இந்த அறிக்கை வெளியானது. இந்த அறிக்கை வெளியானதற்கு பின்னர் பல நடிகைகள் தங்களுக்கும் பல்வேறு பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்ததாக தற்போது வெளிப்படையாக கூறி வருகின்றனர். ரேவதி சம்பத் என்ற நடிகை நடிகர் சங்க பொதுச் செயலாளர் சித்திக் மீது பாலியல் புகார் தெரிவித்திருந்தார். அதில் தான் +2 முடித்த நேரத்தில் தன்னை அணுகிய நடிகர் சித்திக் சினிமாவில் வாய்ப்பு தருவதாக கூறி அப்போது பலாத்காரம் செய்ததாக அவர் கூறியிருந்தார். இந்த புகார்களை தொடர்ந்து மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து சித்திக் விலகியுள்ளார். சித்திக் தனது ராஜினாமா கடிதத்தை அம்மா தலைவர் மோகன்லாலுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நடிகர் ரியாஸ்கான் மீதும் நடிகை ரேவதி சம்பத் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். ஒரு புகைப்பட கலைஞர் என் அனுமதி இல்லாமல் ரியாஸ்கானிடம் தனது தொலைபேசி எண்ணை கொடுத்துவிட்டார். இதைத் தொடர்ந்து எனக்கு இரவு நேரத்தில் ரியாஸ்கானிடமிருந்து அழைப்பு வந்தது. அப்போது ரியாஸ்கான் பாலியல் உறவில் ஆர்வம் உள்ளதா என கேட்டதாகவும் வெளிப்படையான கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி தகாத உறவிற்கு அழைத்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் அதோடு தனது தோழிகளையும் ஏற்பாடு செய்து தருமாறு ரியாஸ்கான் கேட்டதாக ரேவதி புகார் கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி இப்போது மலையாள சினிமாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அங்கு பெரிய நடிகர்களின் பெயர் இதுபோன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வருகிறது. நடிகைகள் நேரடியாகவே ஊடகங்களில் தங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை துணிச்சலாக கூறி வருகிறார்கள். மேலும் இப்போது ரியாஸ்கானை சினிமாவில் இருந்தே ஒதுக்கி வைக்க வேண்டும் என பலரும் வற்புறுத்தி வருகின்றனர்.